السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله المولانا العظيم. கண்ணியத்துக்குரிய நேர் பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருள் கிருபையின் காரணமாக சென்ற வருடங்களை போன்று இந்த வருட ரமலானையும் அடையக்கூடிய நட்பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடங்களிலே நம்மோடு இருந்து நோன்பு நோற்ற எத்தனையோ சகோதர சகோதரிகள், எத்தனையோ தாய் தந்தையர்கள் இந்த வருட ரமலானை சந்திக்க முடியாமல் மௌத்தாகி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் சென்ற வருடங்களிலே ஆரோக்கியமான நிலைமையிலே நோன்பு நோற்றார்கள். ஆனால் இந்த வருட ரமலானை சந்திக்கும் பொழுது அவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், நோன்பு நோட்க முடியாமல் இருக்கின்றார்கள். நிலைமைகள் இவ்வாறு இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து இந்த ரமலானை அடையும் நட்பாக்கியத்தையும் தந்து நோன்பு நோட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இதற்கு நாம் அல்லாஹுவுக்கு அதிகம் நன்றி செய்யக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். கண்ணியத்துக்குரிய நேர்பெரும் மக்களே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பயிற்சி காலமாக தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எடுக்கின்ற பயிற்சிகளை எங்களோட வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்கும் பொழுது இதர மாதங்களிலே நல்லமல்கள் செய்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விடுகிறது. ரமலானை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவாறு நமக்கு விவரித்து தந்திருக்கின்றார்கள். ரமலானுடைய சிறப்பை பற்றி, அதனுடைய நல்லமல்களை பற்றி, இதிலே வழங்கப்படக்கூடிய வெகுமதிகளை பற்றி தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யன்துருல்லாஹு தஆலா இலா தனாஃபுசிக்கும் ஃபீ, இந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் போட்டியிடுவதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். வயுபாஹி பிக்கும் மலாயிகதா, அவனுடைய மலக்குமார்களிடத்தில் எங்களை பற்றி அல்லாஹ் பெருமைப்படுத்தி பேசுகிறான். பாருங்கள், என்னுடைய அடியார்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள், எனக்காக வேண்டி பசிபட்டினியோடு இருக்கிறார்கள், என்னுடைய கலாமை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள், இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த விடயங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்திலே நினைவுபடுத்தி எங்களை பற்றி பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅருல்லாஹ மின் அன்ஃபுஸி கைரா, நீங்கள் நன்மையான செயல்களை காண்பியுங்கள். ஃபஇன்ன ஷகிய்ய மன் ஹுரிம ஃபீஹி ரஹ்மத்தல்லாஹ், ஏனெனில் இந்த வருடத்தினுடைய இந்த ரமலானை அடைந்தவர்கள் யார் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளவில்லையோ இவர்கள்தான் நஷ்டவாளர்கள், இவர்கள் மூதேவிகள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் நானும் நீங்களும் சந்தித்திருக்கக்கூடிய இந்த ரமலானிலே இதனுடைய இரவு பகல்களை நல்லமல்கள் செய்வதிலே எவ்வாறு நாம் உற்சாகத்தோடு கழிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸை கொண்டு விளங்க வேண்டியதாக இருக்கிறது. இன்று நாம் நமது நிலைமையை உற்று நோக்குவோம். இந்த வருட ரமலான் ஏதோ ஒரு விதமான அச்சத்துடனும் பீதியுடனும் கழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புறத்திலே நமக்கு அதிகமான ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது. இதர காலங்களிலே வியாபாரம், தொழில், நமது அன்றாட மற்றும் உண்டான வேலைகளிலே ஈடுபடுவதன் காரணமாக நமக்கு நேரம் இல்லை என்பதை சிலர் சாட்டுப்போக்காக கருத்து சொல்லி
நன்மைகள் செய்வதிலே பின்வாங்கி விடுவார்கள். ஆனால் இந்த வருட ரமதானிலே ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் அனைவருக்கும் ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது. பள்ளி வாயிலிலே வந்து அமல் செய்ய முடியாது என்று யாருக்கும் காரணம் சொல்ல முடியாது. வீட்டிலே இருந்து கொண்டு குடும்பத்திலே தனது மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவுகளோடு சேர்ந்து இவ்வளவு அமல்களை செய்து கொள்ளலாம். போட்டி போட்டு அமல்களில் நமக்கு ஈடுபடலாம். போட்டி போட்டு நமக்கு அமல்களிலே ஈடுபடலாம். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த நேர்பெரும் மக்களே, வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் போட்டி போட்டு அமல் செய்தால் தாராளமாக அதிகமாக நம்மிடத்திலே அமல்கள் கூடிக்கொண்டே செல்லும், நன்மைகளை சம்பாதித்து கொள்ளலாம். அதுக்கு பெரியொரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். எனவே நாட்டினுடைய இந்த அசாதாரண நிலைமையை நாம் காரணமாக சொல்லி அமல்களிலே பின்வாங்கிவிடக்கூடாது. நமது அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், ஜிக்ருகளை கூட்டிக் கொள்ள வேண்டும், துஆக்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற தொழுகின்ற தொழுகைகள், நமது குர்ஆன் திலாவத்துகள், நமது சதக்காக்கள், இன்னொரு நல்ல அமல்களை அதிகரித்து அல்லாஹ்விடத்தில் இந்த அசாதாரண நிலையை நீக்கி அல்லாஹ் நல்ல சூழ்நிலையை வெகு சீக்கிரம் நமக்கும் நமது நாட்டு மக்களுக்கும் தர வேண்டும். உலக மக்களுக்கும் அல்லாஹ் இதனுடைய கெடுதியை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து, குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய வேளையில் அல்லாஹ் அடியார்களுடைய துஆவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் நமது தேவைகளை முன்வைத்து நிச்சயமாக அவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம். சங்கியான சகோதரர்களே, பெரியோர்களே, நேர்பெரும் மக்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் எடுத்து பார்ப்போம். சஹாபாக்கள் நல்லமல்கள் செய்வதிலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், சில ஏழை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ذهب أهل الدثور بالدرجات العلا والنعيم المقيم. செல்வந்த சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைந்து கொண்டார்கள். நிரந்தர சுகண்டுகளை அவர்கள் சுவர்க்கத்திலே அனுபவிப்பதற்காக வேண்டி அவர்களை தயார்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் யுசல்லூன கமா நுசல்லி வயசூமூன கமா நசூமு, நாம் தொழுவதை போன்றே செல்வந்த சஹாபாக்களும் தொழுகிறார்கள். நாம் நோன்பு நோட்பது போன்றே செல்வந்த சஹாபாக்களும் நோன்பு நோட்கிறார்கள். எனவே நல்ல அமல்களில் நம்மோடு அவர்கள் நாம் செய்வதே அவர்களும் சேர்ந்து செய்கிறார்கள். வலஹும் ஃபதுலும் மின் அம்வாலின் நாஸ் சொல்லுகிறார்கள். ஆனால் மேலதிகமாக அவர்களிடத்திலே இருக்கின்ற இந்த சொத்து செல்வங்கள், இது அல்லாஹுடைய அருட்கொடை. இதை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யஹுஜ்ஜூன் வயஅதமிரூன் வயுஜாஹிதூன் வயதஸத்தகூன். அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை செய்கிறார்கள், உம்ராவுடைய கடமையை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க போரிலே ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் விரும்புகின்ற வழிகளிலே, நற்காரியங்களிலே அவர்கள் தங்களுடைய சொத்து செல்வங்களை செலவழிக்கிறார்கள். எனவே இவ்வாறான அமல்கள் செய்வதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஏனென்றால் நாம் ஏழைகளாக இருக்கிறோம், நம்மிடத்திலே சொத்து செல்வங்கள் கிடையாது, ஹஜ்ஜு செய்ய முடியாது, உம்ராவுடைய கடமையை செய்ய முடியாது, ஜிஹாதிலே ஈடுபடுவதற்கு நமக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, சதக்கா செய்ய முடியாது என்று கவலைப்படுகிறார்கள். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உஅல்லிமுக்கும் ஷைஅன், உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை கற்றுத்தரவா? துத்ரிகூன பிஹி மன் சபகக்கும், உங்களை விட முந்தியவர்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். வதஸ்பிகூன பிஹி மன் பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை நீங்கள் முந்தி சென்று விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மாராயத்தை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், நான் சொல்லித் தருகின்ற இந்த அமலை நீங்கள் செய்வீர்கள் என்றிருந்தால் உங்களை யாரும் நன்மையான விடயத்திலே முந்திவிட முடியாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா யகூனு அஹதுன் அஃதல மின்கும் இல்லா மன் ஸனஅ மிஸ்ல மா ஸனஅதும். நீங்கள் செய்கின்ற இந்த அமலை,
நான் சொல்லித்தரப்போ போகின்ற இந்த அமலை யார் செய்கின்றார்களோ அவர்கள் உங்களை அடைந்து கொள்ளலாம். அந்த அமலை செய்யாதவர்கள் உங்களுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. அது என்ன அமல் தெரியுமா? நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் ஆசையோடு சொல்லுகிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் நிச்சயமாக அந்த அமலை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், நாங்கள் அந்த அமலை செய்து விடுகிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஸப்பிஹூன வ தஹ்மதூன வ தக்பரூன, நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுங்கள், வ துகப்பிரூன், நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள், ஹல்ஃப குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸீன், ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவைகள் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் தக்பீர், நீங்கள் இந்த தஹ்மீத் நீங்கள் சொல்வீர்கள் என்றிருந்தால் இந்த நன்மையை அடைந்தவரை ஏனைய நன்மைகள் செய்தவர் அடைந்து கொள்ள முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, நேர்பெரு மக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி பல வழிகளை திறந்து தந்திருக்கின்றான். சஹாபாக்களுடைய முன்மாதிரி அதற்கு நமக்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது. சஹாபாக்கள் எவ்வளவு ஆசையோடு ஆர்வத்தோடு நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல சம்பவங்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே 3 சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில மனைவிமாரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமலை பற்றி கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அந்த மனைவிமார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மையான விடயங்களை, நல்ல அமல்களை பற்றி அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்த பொழுது அந்த சஹாபாக்கள் நினைக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது பெரிதாக அமல் செய்தது கிடையாது, சாதாரணமாகத்தானே அமல் செய்கிறார்கள். ஆனாலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருக்கிறார்கள். எனவே நாம் பாவங்களை செய்தவர்களாக இருக்கிறோம், பாவச் சுமைகளை சுமந்தவர்களாக இருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களை விடவும் அதிகமாக நாம் அமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து அவர்களிலே ஒருவர் சொல்லுகிறார், ஃபகால அஹதுஹும் அம்மா அன ஃபஉஸல்லி லைல அபதா, ஒருவர் சொல்லுகிறார், நான் இரவு முழுக்க நின்று வணங்கப் போகிறேன். மற்றவர் சொல்லுகிறார், அம்மா அன அசூமுன் நஹார அபதா ஃபலா உஃப்திரு, நான் பகல் முழுவதுமாக நோன்பு பிடிக்கப் போகிறேன், ஒருபோதும் நான் நோன்பை விடவே மாட்டேன், தொடர்ந்து காலம் முழுக்க நோன்பு வைக்கப் போகிறேன் என்று மற்றொருவர் முடிவெடுக்கிறார். மூன்றாவது சஹாபி சொல்லுகிறார், அன அஅ்தஸிலுன் நிஸாஅ ஃபலா அத்தஸவ்வஜு அபதா, நான் திருமணம் செய்யவே மாட்டேன், பெண்களை விட்டு நான் ஒதுங்கி அமல் இபாதத்திலே ஈடுபட போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் நினைத்தார்கள், இரவு முழுக்க நான் நின்று வணங்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நன்மைகளை அதிகம் சம்பாதித்தவனாக ஆகிவிட முடியும். காலம் முழுக்க நான் நோன்பு பிடிக்க வேண்டும், அவ்வாறு நோன்பு பிடித்தால்தான் நான் நன்மைகளை அதிகம் சம்பாதித்து கொள்ள முடியும். திருமணம் செய்யாமல் தனிமையாக நான் ஒதுங்கி இருந்தால்தான் எனக்கு அதிகம் நன்மை செய்ய முடியும் என்று அந்த சஹாபாக்கள் முடிவெடுத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது அவர்களுடைய மனைவிமார் நிகழ்ந்த இந்த நிகழ்வை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் தான் இவ்வாறு சொன்னவர்களா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபாக்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். சொன்னதற்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அமா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்குமுல்லாஹ வ அத்காக்கும் லஹு, அறிந்து கொள்ளுங்கள்,
உங்களிலே அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான் தான். எனவே லாகின்னி அசூமு வ உஃப்திரு வ உஸல்லி வ அர்குது வ அத்தஸவ்வஜுன் நிஸா. என்னை பாருங்கள், நான் இரவிலே தூங்குகிறேன், நின்று வணங்கவும் செய்கிறேன், பகற்காலங்களிலே நோன்பும் பிடிக்கிறேன், நோன்பை விட்டுவிடவும் செய்கிறேன், பெண்களை நான் திருமணம் செய்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, நேர் பெருமக்களே, நாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழி வாழ்ந்து காட்டினார்களோ, எந்த நன்மையான காரியங்களை நமக்கு வாழ்க்கையிலே செயல்படுத்தி நமக்கு காண்பித்தார்களோ அந்த அமல்களில் நானும் நீங்களும் மும்முரமாக ஈடுபடுவோம், ஆசை ஆர்வத்தோடு ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமது அமல்களுக்கு நிரப்பமான கூலிகளை தருவான். எனவே அந்த அமல்களை செய்து கொள்வதற்கு ரமலானுடைய காலம் பெரியொரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ரமலானுடைய இரவும் பகலும் அல்லாஹ்விடத்தில் விசேஷமானது. இதனுடைய நாட்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது. இதனுடைய நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது. எனவே இந்த பெருமதியான நேரத்தை நன்மைகள் செய்வதிலே பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். இதே எவ்வாறு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே நல்ல அமல்களுக்கு பிரமாண்டமான கூலிகளை வைத்திருக்கிறானோ, இதே போன்றுதான் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய பெருமதியை விளங்காது, ரமலானிலே நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இல்லாமல் பாவச் செயல்களிலே பகிரங்கமாகவும் இரகசியமாகவும் பகலிலும் இரவிலும் பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ இவர்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனையை வைத்திருக்கிறான் என்பதை விளங்கி இந்த ரமலானை நல்லமல்களிலே பயன்படுத்துவோம். அல்லாஹ் விரும்புகின்ற நற்கர்மங்களிலே நமது இரவையும் பகலையும் நாம் செலவழிப்போம். அல்லாஹ் வெறுக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயல்களை இந்த ரமலானை விட்டும் நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நம்மை விலக்கி இருக்கிறார்களோ அதுபோன்ற செயல்களை, பாவச் செயல்களை விட்டும் நாம் விலகி அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். நாம் மாத்திரம் அமல் செய்வதும் அல்ல, நமது மனைவி, பிள்ளைகள், நம்மோடு உள்ளவர்களையும் நல்ல அமல்களின் பக்கம் அவர்களை தூண்ட வேண்டும். அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். நற்செயல்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றான். இதுவே அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களாக இருக்கின்றது. எனவே வெறுமனே ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடிப்பது மட்டுமல்ல, பசிபட்டினியோடு இருப்பது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதுவது, ஜிக்ர்கள் செய்வது, ஸலவாத்துக்களை ஓதுவது, இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுவது, துஆக்களை கேட்பது, இன்னொரு நல்ல அமல்களில் ஈடுபடுவது, சதகாக்களை செய்வது, இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். இரவு காலங்களிலே தராவீஹுடைய தொழுகையை தொழுவது, தஹஜ்ஜுடைய தொழுகையை ஈடுபடுவது, இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமல்களில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு கொள்வோம். குறிப்பாக நமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நமது நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உலக மக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது விசேட துஆ பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். நாம் அவ்வாறு நமது துஆக்களில் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது, இந்த விடயத்தை நினைவுபடுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமது துஆக்களை அங்கீகரிப்பான். ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கும் பொழுது அவர் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். ஒரு நோன்பாளி இஃப்தாருடைய நேரத்திலே கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். சஹருடைய நேரத்திலே கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகிவிடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நமது பெற்றோர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள் பூரா முஃமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் முஃமின்களாக மௌத்தா
மண்ணல்லாகி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. அனைவரையும் சுவர்க்கவாதிகளாக ஆக்கி விடுவாயாக. நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஓதிய குர்ஆன்களை கபூல் செய்து கொள்வாயாக. செய்த சதக்காக்களை கபூல் செய்து கொள்வாயாக. நாம் தொழுத தொழுகைகள் இன்னொரு அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளை விட்டும் நம்மையும் நமது நாட்டு மக்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாயாக. எந்தெந்த நோய்கள் நம்மை பீடித்திருக்கின்றதோ நாம் அறிந்த அறியாத சிறிய பெரிய அனைத்து நோய்களை விட்டும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து நம் அனைவருக்கும் சுபீட்சமான சூழ்நிலையை உருவாக்கி தந்தல் புரிவாயாக. உனது பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. இந்த ரமலானிலே நாம் பெற்ற பயிற்சிகளின் மூலமாக இதர காலங்களிலே நல்ல அமல்களில் ஈடுபட்டு உன்னுடைய அன்பையும் அருளையும் உனது பொருத்தத்தையும் திருப்தியையும் அடைந்த நட்கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.